அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். என்னடா கொளுத்துற வெயில்ல பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இதே மாதிரி தாங்க இடைக்கால பட்ஜெட்ட சுத்தி அனல் வீசிட்டு இருக்குங்க. இது திராவிட மாடல் ஆட்சியின் விடியல் பட்ஜெட் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவினர் வர்ணிக்கிறாங்க. அட என்னங்க, வாட்டி வதைக்கிற வெயில் மாதிரியே தான் இந்த ஆட்சி 5 ஆண்டும் மக்களை போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த இடைக்கால பட்ஜெட்லயும் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் கடுமையா அட்டாக் பண்றாங்க. இதற்கிடையில ஒரு முக்கியமான, அதாவது ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் ஷாக் கொடுத்திருக்கு மு.க.ஸ்டாலினுக்கு. இதை சரி செய்வதற்காகவே FWB அப்படின்னு அதை அப்படியே வர்ணிக்கலாம், என்னன்னு பின்னாடி சொல்றேன். அந்த ஃபார்முலாவையும் கையில எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5000 ரூபாய் அஸ்திரத்தையும் கையில் எடுத்திருக்காங்க. எல்லாமே கை கொடுக்குமா? கையை சுற்றியும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. இந்த பின்னணிகள் தான் இன்றைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலினை கரை சேர்க்குமா இடைக்கால பட்ஜெட் படகு? சரியா செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 7 நிமிடங்கள் இருக்கும். ஒரு நீண்ட நெடிய உரை. அதிக அளவுல பார்த்தோம்னா பெண்கள் சார்ந்த அந்த வளர்ச்சி திட்டங்கள் அதுல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தேர்தலுக்கு முந்தைய ஒரு முக்கியமான இடைக்கால பட்ஜெட்டுங்க. அதுல குறிப்பிட்டு அவர் சொல்றப்ப கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அதனால மட்டுமே கிட்டத்தட்ட 881 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு பெண்களுக்கு. அதுல மாதந்தோறுமே ஒவ்வொரு பெண்ணுக்குமே கிட்டத்தட்ட 888 ரூபாய் மிச்சமாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இதுல அதாவது 3 மணி நேரத்துல இப்ப 1.31 கோடி பெண்களுக்கு 5000 கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாடு அரசாங்கம். முதலமைச்சர் கொடுத்தாரு. அதாவது 3 மாதத்துக்கான உரிமை தொகை, கோடைகால சிறப்பு தொகை 2000ன்னு 5000 கொண்டு போனோம். இதுல இந்த இன்ப அதிர்ச்சியில தமிழ்நாடே உறைந்து போனது அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேண்டிய உதவிகளை மத்திய அரசாங்கம், அதாவது அவருடைய பாணியில சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் பெருசா செய்யல, ஆனாலும் நாங்க சிறப்பா முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதாவது உதாரணமா ஒண்ணு பட்டியலிடுறாரு. கடந்த 2025-26 ஆண்டுக்கான மத்திய அரசாங்கத்துடைய அந்த வரவு செலவு திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய வரிகள்ல பங்கு திருத்த மதிப்பீடுகள் குறைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு நடப்பு ஆண்டுல எதிர்பாராத வகையில 1202 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கான சுமார் 9500 கோடி ரூபாய் மாநில அரசுடைய மொத்த நிலுவை கடன்கள்ல ஒரு பகுதியாவே தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சென்ட்ரல் பாஜக அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க, அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அட்டாக் பண்ணாரு. ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுகவில் காது குத்தும் விழா ஒண்ணுமே அவங்க எதுவுமே செய்யல இது வரைக்கும். இப்ப திடீர்னு என்ன, எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றல அப்படின்னு அதிமுகவில் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா தாவேக்காவுடைய திரு அருண்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல ஒண்ணுமே இல்லைங்க, இதுக்கு 0 மார்க் தான் போடணும். கடைசி தேர்தலுக்கு முன்னாடி பட்ஜெட்டுங்கிறதுனால முதலமைச்சர் ஆகா ஓகோன்னு தங்கம் தென்னரசு பாராட்டியிருக்காரு. ஒரே ஒரு ஆறுதல், இது அவங்களுடைய கடைசி பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்னு தன் பங்குக்கு அட்டாக் பண்ணாரு. பாமகவில் திரு அன்புமணி பலருமே அட்டாக் பண்ணியிருக்காங்க, திரு டிடிவி. அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. 2020-21ஆம் ஆண்டுல 4.56 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 2026-27ல 10.71 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களை கடன்ல தள்ளினதான் இந்த திமுக அரசாங்கத்துடைய சாதனை அப்படின்னு போட்டு தாக்குறாங்க எதிர்கட்சியினர். அதே நேரத்துல FWB ஃபார்முலா சக்சஸ் ஆக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க திமுகவினர். என்ன அது? அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். பீகார் பாணி ஃபார்முலா FWB, ஸ்டாலின் நம்பும் 5000. மீண்டும் ஆட்சி, இந்த ஒரே டார்கெட் மட்டும்தாங்க முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலினுக்கு. இதுக்காக தான் புதிய புதிய உத்திகளை வகுத்தபடி இருக்காரு. அதுல அவர் அதிகமாக நம்புவது பீகார் பாணி பாலிடிக்ஸ் தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுடைய வங்கி கணக்குல அப்ப இருந்த அரசாங்கம்
ரூ. 10,000 செலுத்தினாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும். ஒரு வீட்டில் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட 1.81 கோடி பெண்களுக்கு செலுத்தினாங்க. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கவும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் இந்த தொகை உதவும் அப்படின்னு திட்டங்கள்ங்கிற பெயர்ல கொண்டு போய் செலுத்தினாங்க. இது என்ன பலன் கொடுத்துச்சுன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும். 71.6% வாக்குப்பதிவு நடந்ததுங்க. பெண்கள் வாக்குப்பதிவு 243 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 202 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியது. அமோகமான வெற்றிங்க. மறுபடியும் முதலமைச்சரானார் திரு நிதிஷ்குமார். இப்ப 25 லட்சம் பெண்களுக்கு இந்த தொகையை அவங்க வங்கி கணக்குல செலுத்தியிருக்காரு. அதே பாணியில தான் தேர்தலுக்கு முன்னாடி திட்டங்கள் பெயர்லேயே மு.க.ஸ்டாலின் ரூ. 5,000 1.31 கோடி பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காருங்க. வெறும் 3 மணி நேரத்துல. ஏங்க இப்ப மட்டும்தான் கோடை காலம் வருதா, 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்குது. ஆனாலும் தேர்தலை காரணம் காட்டி இந்த தொகை போகாம அவங்க தடுக்கலாம், தேர்தல் விதிகள் அப்படின்னு. அதனால தான் முன்கூட்டியே 3 மாதத்துக்கான இந்த 3,000 + 2,000 5,000 நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா பொருளாதார ஆய்வறிக்கை அதுல சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுலயுமே அதிக அளவுல பெண்கள் மேம்பாடு அந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 9.4% தமிழ்நாட்டுடைய பங்கு இருக்கு. முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் தேசிய உற்பத்தியில மிக முன்னோக்கி பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பெருமிதமா பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல தேசிய சராசரி வருமானம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம்னா 2.05 லட்சங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய சராசரி வருமானம் பார்த்தோம்னா 3.62 லேக்ஸுங்க. ஸோ எல்லாத்திலும் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு பெண்களுடைய பங்களிப்பும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. மூன்றாவது தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டுங்க. அதுலேயும் பெண்களுக்கான அதாவது மகப்பேறுக்காக இப்போ 9 மாதத்திலிருந்து 12 மாதம் விடுப்பு அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் வளர்ச்சிக்கு அதிக அளவிலான திட்டங்களுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவது, அதன் தொடர்ச்சியாக பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காகவும் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக தொழிற்சாலைகள்ல கிட்டத்தட்ட 41% பெண்களுடைய பங்களிப்பு, ஆலைகள்ல உற்பத்தியில அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு முன்னோக்கி ஒரு சமூக நீதி அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கு. பெண்கள் ஆண்கள் சீராக வளர்ந்தாதான் ஒரு சமூகம் வளரும். அதுல முன்னோக்கி பயணித்து கொண்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதற்கு காரணம் திமுக கொண்டு வரும் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு முழுக்க ஃபோக்கஸ் ஆன் விமன் ஓட்ஸ். அதாங்க FWV. இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். 5 ஷாக்ஸ். ஸ்டாலினுக்கு வந்த சீக்ரெட் ரிப்போர்ட். மிஷன் 200 மீண்டும் ஆட்சி. இதை உறுதிப்படுத்தணும்னா இந்த 5 சிக்கல்களையும் சரி பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க உளவுத்துறையும், இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இயங்கக்கூடிய அந்த தனியார் ஏஜென்சிஸும். அதனால தான் அவங்க இந்த FWV ஃபோக்கஸ் ஆன் விமன் ஓட்ஸ், பெண்கள் வாக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அப்படின்னு இந்த புதிய ஃபார்முலாவையும் கையில் எடுத்திருக்காங்க. சரி, அந்த 5 எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக 5 ஆண்டு ஆட்சியில மக்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அதிருப்திகள், சட்டம் ஒழுங்கு சிக்கல்களாகட்டும், இல்லை என்னதான் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருந்தாலும் இங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு தரல அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்கும். இது. ரெண்டாவது, கூட்டணிக்குள்ளார இருக்கின்ற குடைச்சல்கள், முக்கியமாக காங்கிரஸ் கட்சி. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா திரு மாணிக் தாக்கூர் MP, அப்புறம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேருமே ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் அப்படின்னு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேலிடம் பெருசா கண்டுக்கல. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மேலிடம் கண்டிச்சாலும் இவங்க கண்டுக்கிறதா இல்ல. உதாரணமா சொல்லணும்னா 5,000 ரூபாய் இந்த தொகை திமுக ஆட்சியை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தாங்க அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க பிரவீன். இன்னொரு பக்கம் மாணிக் தாக்கூரும் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம், விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடத்துக்கு டெல்லிக்கு இங்கே அறிவாலயத்துலேருந்து மெசேஜும் பறந்துருக்குங்க. அதுக்கப்புறமும் விடாமல் இவர் மாணிக் தாக்கூர் அச்சமில்லை அப்படின்னு மகாகவி பாரதியாருடைய பாடலையும் பதிவு செஞ்சிருக்காரு. இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது போல. சரி, மூன்றாவது பார்த்தோம்னா வலுவாகி கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி அதிமுக, பாஜக, இன்னொரு பக்கம் திரு அன்புமணியுடைய பாமக, இப்போ கூட
மருத்துவர் பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவருடைய டீம் இருக்கு இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் சேலம் மேற்கு. அவரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திச்சிருக்காரு. பிப்ரவரி 17 தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுது. தேமுதிகவுல இருந்தும் பேசிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் மகா சிவராத்திரி விழாவில் மாஜி மினிஸ்டர் திரு எஸ்பி வேலுமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சந்திச்சும் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஸ்ட்ராங்கா வராங்க. இங்க ஆளும் கூட்டணிக்குள்ளார விரிசல்கள், கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு மறுபடியும் அந்த அட்டாக் அஸ்திரத்தை எடுக்க தொடங்கியிருக்காரு திரு எடப்பாடி. நான்காவதாக புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தாவேகா. அவங்க இறங்கி வெறும் டிஎம்கே அட்டாக் மட்டும் பண்றாங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு களத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, நீங்க 5000 ரூபாய் பெண்களுக்கு தொகை கொடுக்குறீங்க, இது என்னுடைய அரசியல் வருகையுடைய தாக்கத்தால தான் இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தனக்கான ஸ்கோரிங் பாயிண்டாக விஜய் அதை எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் தோல்வி பயம் உங்களை என்னெல்லாம் பாடுபடுத்துது பாத்தீங்களா, நாங்க 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சோம், அதை பார்த்துட்டு நீங்க இப்ப 5000 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நாங்க 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னும் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி கொடுக்கிறாரு அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு எடப்பாடி. இப்படியாக இது ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. அப்புறம் 5வதாக இங்க இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் புகார்கள், மாசேக்கள் மீதான அதிருப்திகள், வலுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அப்படின்னு தேர்தல் நெருங்குறப்ப எதையும் அவர்கள் செய்வார்கள், முடக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த 5மே நமக்கு குடைச்சலா இருக்கு. இதுல முக்கியமா விஜய் பக்கம் கூடுதலாக பெண்கள் குடும்பங்களுடைய ஆதரவு திரும்புறத பார்க்குறோம். அதிக அளவில் கூட்டங்கள் வருது. அதை தடுக்கலைன்னா பெரும் நெருக்கடியை தேர்தல் நேரத்தில் நம்ம சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு அந்த சீக்ரெட் ரிப்போர்ட்டை தட்டிவிட, அதுக்கப்புறம் தான் பெண்கள் வாக்குகளில் கூடுதல் கவனமும் செலுத்த தொடங்கியிருக்கு திமுக. ஃபார்முலா FWV இதையும் கையில் எடுத்திருக்காங்க. இடைக்கால பட்ஜெட்ல மேலோங்கி இருக்கிற பெண்கள் சார்ந்த விஷயங்களும் இதுதாங்க காரணம் அப்படின்னு பின்னணிகளை நம்மகிட்ட மூச்சு விடாம அடுக்கிறாங்க அறிவாலயத்துக்கு நெருக்கமாக இருக்கின்ற திமுக சோர்சஸ். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. அதே விஷயத்த சொல்றேன்னா, சரிங்க, நாம் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை நம்முடைய எதிரி தான் தீர்மானிக்கிறார் அப்படின்னு மாபெரும் சீன கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் மாசேத்துங் சொல்லுவாரு. நாம எந்த திசையில பயணிக்கணும் அப்படிங்கிறத கூட சில நேரம் எதிரில் இருக்கவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா அது மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தால் உங்களை அப்படியே கோட்டையில கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. சமகால அரசியல்வாதிகள், கட்சிகள் அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி என்ன, இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தவறாம பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.